வணக்கம் தமிழக மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவு சொல்லியிருந்தாங்க. அதில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், இட் இஸ் டிவிகே. ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் பேஸாக நான் இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறேன். ஏன் டிவிகே ஜெயிச்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க தோத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட பொலிட்டிக்கல் சேனலுக்கு போங்க. ஆனால் இப்போ பல செலிப்ரிட்டிஸ் விஜய் அவர்களை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து தமிழ்நாட்டோட சிஎம் யார், ரீஎலெக்ஷன் நடக்குமா அப்படின்லாம் நிறைய பேச்சு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படின்ற இதில் வாய்ப்பே இல்லைங்க, விஜய் கண்டிப்பாக சிஎம் ஆவார் அப்படின்ற செய்தி பரபரப்பாக இருக்குது. என்ன, அவருக்கு மெஜாரிட்டியை பிடிக்க இன்னும் 10 சீட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஏற்ப இவர் கூட்டணி என்ன அமைச்சுப்பாரு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நேற்று. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு டபுள் செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் த்ரிஷா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிறந்த நாள் அப்போ தான் ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ ரிசல்ட்டுமே தாவேகா கட்சிக்கு சாதகமாக தான் வந்திருந்தது. அதனால விஜய் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எஸ்ஏசி மற்றும் ஷோபா சந்திரசேகர், அவங்க கசின்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே விசில் அடித்து அந்த தருணத்தை கொண்டாடினாங்க. ஃபேன்ஸு, சோஷியல் மீடியா, ஒரு பகிரங்கமான விஷயம், ஒரு டேர்ன் ஆஃப் நடந்தது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட் போடுறோம் என்ன அப்படின்றத பெருசாக சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு காமனர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு ஒரு குரல் எழுப்பியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, முன்னாடிலாம் பல பேர் என்ன பேசினாங்க, இவர்லாம் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ எங்க அப்படி பேசுறவங்களை காணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பேசுறவாய் பேசிட்டு தானே இருக்கோம். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிவிகே ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு பல செலிபிரிட்டிஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வித் மீ விஜய் தயா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா 2ல் ஒரு சீன் இருக்குங்க. அதாவது அல்லு அர்ஜுன் ஒருத்தர் சிஎம் ஆக்கியிருப்பாரு. அவர் கேட்பாரு, ஏன்பா இன்னைக்கு நீ என்ன சிஎம் ஆக்கியிருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு என் மனைவி ஸ்ரீவல்லியோட பிறந்த நாள், அதான் உனக்கு கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணிட்டாரா விஜய்? த்ரிஷா பர்த்டே அன்னைக்கு இவர் கிஃப்ட் கொடுத்துட்டாரா த்ரிஷாக்கு, தமிழ்நாட்டுக்கே கிஃப்டா அப்படின்ற மாதிரி பல பேச்சுகள் எழும்பிட்டு இருக்கு. அண்ட் அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ரீல் கிரியேட்டட் இன்டு ரியல் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ பல ஆக்டர்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா? யார் யாரெல்லாம் என்னென்ன விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நடிகை அஞ்சலி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டர்லேருந்து நீங்கள் நேஷனை சர்வ் பண்ற ஒருத்தனா மாறி இருக்கீங்க, வாட் அ ஜர்னி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அப்படின்னு. அடுத்ததா யார் விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஜித் அவர்கள். என்னதான் தளபதி, அனில் ஆமை அப்படின்னு ஃபேன்ஸ் ரைவல்ரி போனாலுமே இவங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இவங்களுடைய மனைவிகள் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க, ஷாலினி அண்ட் சங்கீதா. ஸோ அஜித் அவர்கள் பர்சனலாகவே விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட சக்ஸஸ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இந்த நியூ ஃபேஸ்க்கு உனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அப்படின்றதுனால எதை பற்றி யோசிக்காம இந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணுங்க விஜய் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அஜித் அவர்கள். அடுத்ததாக தெலுங்கு நடிகை மற்றும் ப்ரொடியூசராக இருக்கிற சார்மி கவுர் தான். இவங்க த்ரிஷாக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே பேபி கேர்ள், உன்னோட பர்த்டே ஹிஸ்ட்ரியில் ஒரு மார்க்காக இருக்கும், விக்ட்ரி, யூ லக்கி மேஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டு, முத்த எமோஜி இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அலாங் வித் பூரி ஜெகநாதனோட போட்டோவோட. அடுத்ததா பாக்யராஜ் அவர்களுடைய பையன் சாந்தனு இணையதளத்துல விஜய் அவர்களோட இருக்கிற 4 போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. சிஎம் அண்ணா அப்படின்ற கேப்ஷனோட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டீங்க, நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர், எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு பிரதரா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததான் விஜய் அவர்களுக்கு யார் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சத்யராஜ் அவர்களுடைய மகன் சிபி சத்யராஜ். ஆல்ரெடி இதுவுமே ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்தது. என்ன, தந்தை ஒரு கட்சிக்கும்
பிள்ளை வந்து இன்னொரு கட்சிக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெரிய கேப்ஷன் போட்டு விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் விஷஸை வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். கூட்டம் ஓட்டா மாறாது, மாறிடுச்சு. ஓட்டு சீட்டா மாறாது, மாறிடுச்சு. நடிகன் நாடாள முடியாது, ஆள போகிறார். அவர் திரும்ப நடிக்க போய் விடுவார். வாய்ப்பே இல்லை ராஜா. அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? பார்க்க தானே போறீங்க. இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவா அவரோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு சிபி சத்யராஜ். ஸோ இதை தவிர பல ஆக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபிகர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்காக ட்வீட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னும், கண்டிப்பா வந்து நீங்க சென்னையை ஒரு பிக் சிட்டியா ஆக்குவீங்க வித் ஆர்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லி அவருடைய ஹார்ட்ஃபெல்ட் விஷஸை போட்டிருக்காரு. நடிகை காஜல் அகர்வாலும் விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க, கோஸ்டார் இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மக்கள் தீர்ப்பு ரொம்ப பலமா சத்தமா வந்து கேட்கப்பட்டிருக்கு அண்ட் இது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களோட புது ஜேர்னிக்கு ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ். ஸோ நீங்க எப்படி மக்கள் மனசை வந்து வென்றிருக்கீங்க அப்படின்றது தெரியுது, எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஒன்ஸ் அகெயின் விஷஸ் விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் எலெக்ஷன்லயே இவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டரி, இது வந்து ஒரு சாதனை அப்படிதான். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நீங்க கிரியேட் பண்ண போற ஹிஸ்டரி அண்ட் இம்பாக்ட்க்கும் வெயிட் பண்ற வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகை நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய், இது கண்டிப்பா வந்து ஒரு புது ஆரம்பம் நிறைய ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் டிவிகேவை டேக் பண்ணியிருக்காங்க. ஜானி மாஸ்டருமே விஜய் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இவர் தளபதி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் யார் யாரு விஜய் அவர்களுக்கு என்ன விஷ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வெல் டிசர்விங், உங்களோட ஹிஸ்ட்ரிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நிறையா நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. மகேஷ் பாபுவும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. பீப்புள் உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க காமிச்சிட்டீங்க விஜய். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு புது பிகினிங் கொடுப்பீங்க, தமிழ்நாடுவை வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷ் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் நானி அவர்களுடையது தான். என்ன அப்படின்னா, இது முதல்ல எங்களோட ஸ்டேட்ல நடந்தது, ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டோட ஒரு அண்டர் டாக் வந்து ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து எங்களோட பக்கத்து ஸ்டேட்ல இதே மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நீங்க மறுபடியும் நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் விஜய், ஐம் சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி விஷஸை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரவி தேஜா, டைகர் ஷ்ராஃப், ஹேமமாலினி இவங்கெல்லாமும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுமே வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. ஸோ நீங்க விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போவதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா கண்டென்ட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை இட் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.